from Agni Defense Academy 2025 காவலர் ஆள் சேர்ப்புக்கான அறிவிப்பாணை கண்டிப்பா வெளியாகும். சோ அத பத்தின டீடைல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க தமிழ்நாடு காவல்துறையில சேர்றதா உங்களோட லட்சியம் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா சோ ஒரு விஷயத்தை நல்லா மைண்ட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தேடி தராது. ஏன்னா இப்ப இருக்கிற காம்படிஷன் அந்த மாதிரி 3000 வேக்கண்ட் வந்தாலும் சரி, 16000 வேக்கண்ட் வந்தாலும் சரி, 20 லட்சம் பேர் குறைஞ்சது 12 லட்சம் பேராவது காவல்துறைக்கு அப்ளை பண்ணி அதுக்காக தயாராகிறாங்க. சோ அதுல ஒரு ஆளா நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதிகளை இப்ப இருந்து வளர்த்துக்கிட்டாதான் முடியும். சோ இந்த வருடம் 2025 கண்டிப்பா 3000 இருந்து 6000 காலி பணியிடங்கள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில வெளியாகத்தான் போகுது. சோ இந்த வருஷம் வர்ற நோட்டிபிகேஷன்ல சோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கான ஒரு காலி பணியிடம் தான். அந்த காலி பணியிடத்துக்கு இப்ப இருந்தே தயாராகுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். சோ நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில சோ தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் மற்றும் சார்பு ஆய்வாளருக்கான பயிற்சி வகுப்புகளை 1 ஜூலை 2025 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஜூலை மாசத்துல இருந்து நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணி ஷியோரா பயிற்சி பெறலாம். சார் எப்படி சார் உங்ககிட்ட சேர்ந்தா வெற்றி பெற வச்சுருவீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான முழுமையான வழிகாட்டுதலை கண்டிப்பா பயிற்சியா நாங்க கொடுத்துருவோம். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ரீசெண்டா பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதுல நம்ம கிட்ட பார்த்தோம்னா ப்ராப்பரா 10 பேர் படிச்சாங்க. சோ அந்த 10ல 8 பேர் பார்த்தா அப்படின்னா இப்ப ரிட்டன் கிளியர்ட். சோ அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் போக போறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கான முழுமையான பயிற்சி இங்க கிடைக்குது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி செலக்ஷன் ராணுவ எழுத்து தேர்வுல கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை பாஸ் ஆயிருந்தாங்க. அதை பத்தி கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் போட்டிருந்தேன். சோ தொடர்ச்சியான ரிசல்ட்டுகளை கொடுத்துட்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். சோ இந்த முறை தமிழ்நாடு காவல்துறையிலையும் ரிசல்ட் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். சோ நீங்க ஒரே முயற்சியில வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலருக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றத A to Z சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நிலை காவலர். 2ஆம் நிலை காவலரை பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் மொத்தம் 3 கட்டமா நடக்கும். முதல் கட்டமா எழுத்து தேர்வு தான். சோ 2ஆம் கட்டமா பார்த்தோம்னா பிசிக்கல் டெஸ்ட், 3ஆம் கட்டமா மெடிக்கல் டெஸ்ட். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா ஃபைனல் மெரிட்ல வந்துருவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர் 2ஆம் நிலை காவலருக்கு. சோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 18 இருந்து 26 வரைக்கும் கொடுக்குறாங்க. எம்பிசிக்கு பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 இருந்து 28 வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 18 இருந்து 31 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 இருந்து 31 வரைக்கும் இருக்கு. விடோஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 18 இருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப் டு 47 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட். அடுத்ததுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசி, எம்பிசி, ஜெனரல் இந்த 3 கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் உயரம் வேணும். பெண்கள் 159 சென்டிமீட்டர் உயரம் வேணும். இதே நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர் உயரம் குறைந்தபட்சம் வேண்டும். சோ இது இருந்தாலே போதும், நீங்க தாராளமாக தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கு தயாராகலாம். சோ உங்களுக்கான சிலபஸ்ல இருந்து அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். சோ நீங்க தனியா இதுக்கு நீ எதையும் தேடி கேதர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியோட அபிஷியல் வெப்சைட்லயே பார்த்தோம்னா இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். சோ ரிட்டர்ன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஜிகே, செகண்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா உளவியல். சோ ஜிகேல 45 கொஸ்டின் வரும். சைக்காலஜில பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வரும். டோட்டலா 70 கொஸ்டின். இந்த 70 கொஸ்டினுக்கு 70 மார்க் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பிசிக்கல்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மார்க் இருக்கு உங்களுக்கு. சோ ரோப் கிளைம்பிங், லாங் ஜம்ப், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் 400 or 100 இருக்கு. சோ இந்த 3 ஈவெண்ட்டையும் முடிச்சிட்டீங்க, நல்லா டபுள் ஸ்டார் அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மார்க் கிடைக்கும். உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் பொறுத்து 6 மார்க் கிடைக்கும். டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க்குக்கான கட் ஆஃப் ஃபைனல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் வரும். ஸோ மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா 70 கிராஸ் பண்ணிட்டாலேவோ உங்களோட ஃபைனல் உறுதியாயிரும். ஸோ நீங்க இந்த முறை பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரே முயற்சியில அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. முழுமையான வெற்றி வேணும் அப்படின்னா ஷியோரா கிளம்பி வாங்க. 100% வெற்றியோட போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.
ஜெய்ஹிந்த்.